கேள்விக்கு பார்த்துட்ருக்கோம். The market price of an article is 20% more than its cost price. A discount of 10% is given. After discount, the price is 51840. What is the cost price ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்பயுமே தெரியாத எக்ஸ்னு வச்சுக்கோம். காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு தெரியாது, அது எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் மார்க்கெட் ப்ரைஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னா, அந்த காஸ்ட் ப்ரைஸில் 20% அதிகமாக இருக்குமா. அப்போது காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் 20%னா 20/100 ஆஃப் எக்ஸ் இதோட அதிகமாக இருக்கும். கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதியிருக்கேன். ஓகேவா. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மார்க்கெட் ப்ரைஸில் 10% கொடுக்குறாங்களாம். அப்போது 10% கொடுத்தா என்னாகும், அந்த டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம 10% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் வர அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க 51840. ஸோ அதை எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணி நம்ம எக்ஸ் ஃபைன் பண்ணணும். அதான் காஸ்ட் ப்ரைஸ் ஃபைன் பண்ணணும். ஸோ இதில் ரெண்டையும் மார்க்கெட் ப்ரைஸ் காமனாக இருக்கா, அப்போ வெளியே எடுத்துடலாம். அப்போ என்ன ஆகும், 100 - 10 வந்து 90/100 ஆகும். கரெக்டாக. இந்த சைட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 2 நம்பர் இருந்தால் 2 0 போடுவோம். ஓகேவா. இப்போ இங்கேயும் 100க்கு இங்கேயும் 100க்கு அப்போ கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5184/9. ஓகேவா. ஸோ இது 9 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 9 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு தெரியும் 9 5 சார் 45. அப்போ 5 வரும். 68ல் பார்த்தீங்கன்னா 7 9 சார் 63. அப்புறம் மீதி பார்த்தீங்கன்னா 554க்கு 6 டைம்ஸ். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் ஃபைன் பண்ணிட்டோம். பட் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், இந்த பாருங்கள் இந்த ஈக்குவேஷனில் போடலாமா. அப்போ என்னாகும், இதில் போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இதை எல்சி எடுத்துட்டிங்கன்னா 120/100 இன்ட்டு எக்ஸ். ஓகேவா. எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100/120 இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேவா. இந்த 0 கேன்சல் ஆயிரும். 10 இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 576/12. ஸோ இதை 12 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 12 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், 4 வருமா. 4 12s ஆர் 48 வருமா. மீதி வந்து 9 வரும். 96ல் உங்களுக்கு எத்தனை டைம் வரும், 8 டைம்ஸ். அப்போது எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 480. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 480 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா.